மகா சிவராத்திரி வரலாறு மற்றும் ரகசியங்கள். மகா சிவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது? இரவு முழுவதும் ஏன் கண் விழிக்க வேண்டும்? இரவு முழுவதும் ஏன் தீபங்கள் ஏற்ற வேண்டும்? மகா சிவராத்திரி என்பது விழா அல்ல, அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம். சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது, கண் விழிப்பது, கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது. சந்திரன் வளரும் நாட்கள் 15, தேயும் நாட்கள் 15. இதில் தேய்பிறையின் 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும். நம் மனமும் இப்படித்தான். ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டுமென்ற ஆசை பொங்கும். அடுத்த நாளே அது எதற்கு, அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும். மறுநாளே விட்டேனா பார் என்று அதே ஆசையின் மீது லைக் ஆரம்பித்துவிடும். இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம். மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம். அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும். அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும். அதையும் ஒழித்தால்தான் நம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும். அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி. இந்த தத்துவத்தை உணரத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர். லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும். ஒரு முட்டை படம் வரையுங்கள். அதற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் சிவனும், முதலும் முடிவும் இல்லாதவர். மனிதர்களுக்கு அப்படி இல்லை. நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது. இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவிகளை தருகின்றன. 7 பிறவி நம் பாவக்கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம். பிறவி சூழலிலிருந்து விடுபட மந்திர வார்த்தை அன்பே சிவம். பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும். பக்தர்களை ரட்சிக்கும்படி அவர்களது பாவமாகிய விஷயத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் மகா சக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் கெடும் என்று அதை கண்டத்தில் நிறுத்திவிடுவாள். ஆக பிரதோஷ வேளையில் நம் முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகும். பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்ந்து வளர செய்து அருளியதற்காகவும், அவ்வாறு தேயும் போது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது. ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்திருந்தான். அது ஒரு வில்வ மரம். தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட்டு கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுந்ததனால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது. அதுவே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என்று ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னால் விஞ்ஞான ரீதியான காரணம் உள்ளது என்பது பலருக்கும் தெரியாது. பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி, அதற்கு முன்பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகலவிதமான ஜீவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். காரணம் என்னவென்றால், சந்திரன் மனோகாரகன், மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன். மேற்படி நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது அனுபவத்தில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சாதாரணமானவர்களுக்கு மேற்படி நாட்களில் ஞாபக மறதி, அலர்ஜி, மன அழுத்தம், ஜீரண சக்தி குறைபாடு போன்றவைகளால் சோர்வு, தூக்கமின்மை, அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும். நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் வெளிப்பாற்றலை தூண்டவும், மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களில் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள், தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள். மாதாந்திர வளர்ப்பிறை, தேய்பிறை இரண்டிலும் வருகின்ற ஏகாதசி திதிகளில் குறைவான உணவு பழக்கத்தை கைக்கொள்வார்கள். துவாதசி திதிகளில் கிழங்குணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரை வகைகளை அதிகமாக சேர்ப்பார்கள். திரையோதசி நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதியம் 1:30 மணிக்குள் உண்பார்கள். சதுர்த்தசி திதிகளில் மாத சிவராத்திரி மதிய உணவு அரை வயிறும் இரவு பால் பழம் உணவாக கொள்வார்கள். மாத சிவராத்திரியில் நடுச்சாமம் இரவு 12 மணி வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு ஓய்வெடுப்பார்கள். இவ்வாறாக சிவராத்திரி பூஜையினை மாமாங்க வழிமுறையாக செய்து வந்து 12வது மாதம் வருகின்ற மகா சிவராத்திரி சூரியன் சந்திரனின் வீட்டுக்கு 8வது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து
ஈசனை மனதில் நிறுத்தி சிவ பூஜையினை செய்து மாமாங்க பூஜையினை நிறைவு செய்வார்கள். சைவ சமய ஆகமங்களில் சிவராத்திரி ஆகம வழிமுறைகள், கால வரையறை, பூஜை முறை என்று விரிவான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்குத்தான். அதற்கு உடல் நலமும் மனவளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்களால் தரப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் நாளே சிவராத்திரி. இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுஷ்டித்தால் சிவன் அருளால் அனைத்து வரங்களும் கிடைக்கும். உண்மையில் சிவராத்திரி நமக்கு அருளப்பட்டதன் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு மிக முக்கியமானது 2 விஷயம்: உணவு, நல்ல தூக்கம். இந்த இரண்டையும் விலக்கி மகா சிவராத்திரி அன்று எம்பெருமான் சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்நாளின் நோக்கமாகும். உணவையும் உறக்கத்தையும் விலக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும். அப்போது இறையுணர்வு பெற முடியும். நினைத்த காரியம் சித்தியும் முக்தியும் பெற முடியும். மகா சிவராத்திரி அன்று அம்பாளை உணவருந்தாமல் இருக்கும்போது நமக்கேன் உணவு என்று நம் முன்னோர்கள் சொல்வதுண்டு. மேலும் சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர். இவர் விரும்புவது அமைதி. மகா சிவராத்திரி என்று சிவபுராணம், கோளறு பதிகம், லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர சோஸ்திரம், நடராஜப்பத்து, பரமசிவன் சோஸ்திரங்களை படிக்கலாம். தமிழில் திருமறைகளையும் ஓதலாம். சிவராத்திரி அன்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் 100 கோடி முறை பஞ்சாட்சரம் ஜபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம். ஆன்ம தரிசனம் தேடும் சிவபக்தர்களுக்கு மாலை 6 மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவசிந்தனைகள் செய்தாலே போதுமானது. மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம்: சிவாய நமவோம், சிவாய சிவவோம், சிவாய வசிவோம், சிவ சிவ சிவவோம். இப்படி செய்வது ஒரு விரதம். மற்றது 9 லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரிசிப்பது இன்னொரு விரதம். சிவபெருமான் ஆலகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கின்றோம். தேன், பால், தயிர், நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. முடிந்தால் இவைகளை கோவிலுக்கு உபயமாக தரலாம். சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் அம்பாள்தான். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தாங்கள் திருநாமத்தாலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும். அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாள். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம். ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்குரியதாயிற்று.